அனைவருக்கும் இனிய வணக்கம். ஸோ உங்களுடைய பிஜிடிவி கருவி ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து ஃபுல் ஸ்விங்ல போயிட்டு இருக்கு நான் நினைக்கிறேன் நான். ஸோ உங்களுடைய ப்ரிப்பரேஷனை இன்னுமே ஸ்பீடப் பண்றதுக்காக நம்ம அகாடமில இருந்து மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் சீரிஸ் யூனிட் வைஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதன் தொடர்ச்சியாக வந்து நம்ம வந்து இந்தியன் எக்கனாமிக்ஸ்ல, அதாவது யூனிட் 16ல இருந்து 19 வரைக்கும் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் இது நம்ம பார்க்க போறோம். ஸோ வித்வுட் மச் டிலே வி கேன் ஸ்டார்ட் ஆர் டிஸ்கஷன்ஸ். எஸ், தி எம்எஸ்பி ஃபார் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் இஸ் ரெக்கமெண்டட் பை விச் ஆஃப் த ஃபாலோவிங் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எம்எஸ்பினா என்னன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் அதை யார் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்கிறத பார்ப்போம். ஸோ வி வில் சி த எக்ஸ்பிளனேஷன் ஃபர்ஸ்ட். ஸோ எம்எஸ்பி அப்படிங்கிறது மினிமம் சப்போர்ட் ப்ரைஸை குறிக்கும். ஸோ குறைந்தபட்ச ஆதரவு விலை. ஸோ இது வந்து 1966 67களில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டுச்சு. என்ன அமைச்சகத்துக்கு கீழேன்னு பார்த்தீங்கன்னா வந்து அக்ரிகல்ச்சர், விவசாயம், இதுக்கு கீழே வரும். அண்ட் இந்த எம்எஸ்பி அப்படிங்கிறத, மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து ரெக்கமெண்ட் பண்றதுக்குன்னு ஒரு கமிட்டி போட்டிருந்தாங்க. அந்த கமிட்டி வாஸ் ஹெடட் பை லக்ஷ்மிகாந்த் ஜா. சரிங்களா? இஸ் அ ஃபார்மர் ஆர்பிஐ கவர்னர் அண்ட் ஹி வாஸ் ஸ்டடிட் அண்டர் ஜான் பெனார்ட் கீன்ஸ். சரிங்களா? ஸோ லக்ஷ்மிகாந்த் ஜா அப்படிம்பாங்க. அண்ட் இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது வேர்ல்டு வைடாகவே டாக்டர் ஃப்ராங்க் டபிள்யூ பார்க்கர் அப்படிங்கிறது தான் இதோட தந்தை அப்படிங்கிறாங்க. இது வந்து ஓவர்வியூ. இப்போ இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது முதல்ல 1965ல கோதுமைக்கு மட்டுமே, அதாவது நீங்க அந்த கிரீன் ரெவல்யூஷனை ஒட்டி பார்க்கலாம். சரிங்களா? அந்த எல்லாமே அதோட அந்த இயரை ஒட்டி தான் வந்திருக்கும். ஸோ அப்போ இந்த ப்ரக்யூர்மெண்ட், அதாவது உற்பத்தி பண்ண பொருட்களை விவசாயி கிட்ட இருந்து ஒரு குறைந்தபட்ச ஆதரவு விலையில, குறைஞ்சபட்ச ஆதரவு விலையில வந்து கவர்மெண்ட் ப்ரக்யூர் பண்ணுவாங்க. அப்ப என்ன விலையில அவங்களுக்கு கொடுக்கலாம்? வாட் இஸ் எக்ஸாக்ட்லி தட் குறைஞ்சபட்ச ஆதரவு விலை அப்படிங்கிறது கவர்மெண்ட் வந்து ப்ரக்யூர் பண்ணணும் விவசாயி கிட்ட இருந்து. சரிங்களா? தே ஆர் கோயிங் டு கெட் ஆர் பர்ச்சேஸ் ஃபுட் கிரெயின் ஃப்ரம் தி ஃபார்மர். அப்ப இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எம்எஸ்பி பே பண்ணுவாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து போனஸ் கொடுப்பாங்க. சரிங்க, இதுதான் இதுல முக்கியமானது. ஸோ இந்தியாவுக்கு, அதுவும் பர்டிகுலர்லி விவசாய பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை, மினிமம் சப்போர்ட் பிரைஸ் தீர்மானிக்கிறதுக்கு ஒரு கமிஷன் வேணும். அதை கவனிங்க. குறைந்தபட்ச ஆதரவு விலை, அதாவது இந்த எம்எஸ்பி அப்படின்னு ஒண்ணு விவசாய பொருட்களுக்கு கொடுக்கணும். சரிங்களா? அதை ரெக்கமெண்ட் பண்றதுக்கு ஒரு கமிட்டி வேணும். அப்படிங்கிறத ரெக்கமெண்ட் பண்ண கமிட்டி தான் எல்கே ஜா கமிட்டி. ஸோ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, 1966 அக்ரிகல்ச்சர் பிரைஸ் கமிஷன் அப்படிங்கிறத வந்து கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் 1985ல வந்து அந்த அக்ரிகல்ச்சர் பிரைஸ் கமிஷனை சிஏசிபி, கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சர் காஸ்ட் அண்ட் பிரைஸ் அப்படிங்கிறவங்க தான் இப்போ ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு எம்எஸ்பி, மினிமம் சப்போர்ட் பிரைஸை வந்து கவர்மெண்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ற கமிஷன் வந்து சிஏசிபி. இப்படி ஒரு கமிஷன் வேணும்னு சொன்னது எல்கேஜா. சரிங்களா? ஸோ அப்போ நமக்கு வந்து ஆன்சர் தெரிஞ்சிருச்சு. சரிங்களா? கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சர் காஸ்ட் அண்ட் பிரைஸ், திஸ் இஸ் த ப்ரிசைஸ் ஆன்சர். இதுதான் நமக்கான ஆன்சர். ஸோ இது தொடர்ச்சியாக கூடுதல் தகவலையும் பார்க்கலாம். இந்த ரெக்கமெண்டேஷன் பண்றது என்னமோ சிஏசிபி. சரிங்களா? கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சர் காஸ்ட் அண்ட் பிரைஸ் இவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஆனா அதுக்கு ஒப்புதல் வழங்குறது யாருன்னு கேட்டீங்கன்னா, கேபினெட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர். அதனாலதான் நீங்க ஆப்ஷன்ஸ்ல அவங்களையும் பார்க்கலாம், கேபினெட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேரையும் பார்க்கலாம். சரிங்களா? இவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, இதுக்கு அப்ரூவல் கொடுக்கறதா இவங்க. ஸோ மாத்தி போட்டுறக்கூடாது. சரிங்களா? ஸோ இந்த கேள்விக்கான விட கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சர் காஸ்ட் அண்ட் பிரைஸ் தான். ஆனா கேபினெட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர் அப்படிங்கிறவங்க தான் ஃபைனல் அப்ரூவல் கொடுக்கறது இவங்க தான். ஸோ இன்னைக்கு டேட்ல வந்து பாத்தீங்கன்னா நியர்லி ஒரு 23 பொருட்களுக்கு வந்து மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ், இதுவே நமக்கு டிஆர்பியில் கேட்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. ஸோ 23 இது கொடுக்குறாங்க, கிரெயின்ஸ், ஃபுட் கிரெயின்ஸ்க்கு, சரி, கிராப்ஸுக்கு கொடுக்குறாங்க. அது போக சுகர் கேனுக்கு மட்டும் எஃபிஆர் அப்படிம்பாங்க, ஃபேர் ரெமுனரேட்டிவ் பிரைஸ் அப்படிம்பாங்க. சரிங்களா? ஸோ சுகர் கேனுக்கு மட்டும் அந்த ஒரு கிராப்புக்கு மட்டும் எஃப்ஆர்பி கொடுப்பாங்க. வேற மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்ங்கிறது ஒரு 23 பொருட்களுக்கு கொடுப்பாங்க. இது சப்ஜெக்ட் டு சேஞ்ச், மாறும். சரிங்களா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 14 கேரிஃப் கிராப்ஸ்க்கும் 6 ரேபி கிராப்ஸ்க்கும் 2 அதர் கமர்ஷியல் கிராப்ஸ்க்கும் கொடுக்குறாங்க. ஸோ ஆல் டுகெதர் 23 எம்எஸ்பி. சரிங்களா? ஒன்று ஃபேர் ரெமுனரேட்டிவ் ப்ரைஸ். சரிங்களா? எஸ், இதுதான் ஃபர்ஸ்ட் கேள்விக்கானது. ஸோ ஐ ஹோப் யூ ஆர் கிளியர் வித் திஸ் கான்செப்ட். சரிங்களா? ஸோ இதுக்கான விடை பி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்தது, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ மகாரத்னா ஸ்டேட்டஸ் கம்பெனி அப்படிங்கிறாங்க.
கீழே கொடுக்கப்பட்டதுல எது மகாரத்னா அல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அந்த கிளாசிபிகேஷன்ஸ் எல்லாம் பார்க்கணும். பொதுவாக அந்த பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங், சரிங்களா, சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் தான் நம்ம மகாரத்னா, நவரத்னா, மினி ரத்னா அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. இந்த மகாரத்னா ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறது வந்து சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ்க்கு 2010 இருந்து நம்ம இதை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா குளோபல் லெவல்ல இந்தியன் கம்பெனிஸை வந்து எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறதுனாலதான். ஸோ இதுக்குன்னு சில கிரைட்டீரியா வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அது வந்து நவரத்னாவா இருக்கணும். அப்புறம் செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா செபில லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்திருக்கணும். அதோடைய ஆனுவல் டர்ன் ஓவர் மோர் தென் 25,000 crore rupees ஃபார் லாஸ்ட் 3 years இருக்கணும் அப்படின்னு சொல்லி சில கிரைட்டீரியாஸ் வச்சிருக்காங்க. இது மகாரத்னா. நவரத்னாங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 1997 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே இது மினி ரத்னாவும் அதே ஆண்டு தான் 1997 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எக்ஸாம்பிளோட கேட்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. இப்ப கேட்டிருக்கிற மாதிரி இதுல எது விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ மகாரத்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நவரத்னா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. ஸோ செயில், பிஎஸ்என்எல், ஓஎன்ஜிசி, பெல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அட் ப்ரெசென்ட் 10 லேட்டஸ்ட் டேட்டா படி பாத்தீங்கன்னா 10 சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ்க்கு நமக்கு வந்து மகாரத்னா ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. பாரத் ஹெவி எலக்ட்ரிக் லிமிடெட், பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட், கோல் இந்தியா லிமிடெட், கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட், இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட், நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன், ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் லிமிடெட், பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட், செயில். இது எல்லாமே உங்களுக்கு வரும். ஸோ அப்போ செயில் இஸ் தேர், ஓஎன்ஜிசி இஸ் தேர், பெல் இஸ் தேர். ஸோ நமக்கு பிஎஸ்என்எல் கிடையாது, பாரத் சஞ்சார் நிகம் லிமிடெட் கிடையாது நமக்கு. ஸோ ஆப்வியஸ்லி நமக்கு இந்த ஆப்ஷனை ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ பி இஸ் அ ராங் ஆன்சர். ஏன்னா இது மகாரத்னால வராது. நமக்கு கேட்டது எதுல மகாரத்னா ஸ்டேட்டஸ்ல வராதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு மகாரத்னா, நவரத்னா, மினி ரத்னா இதுக்கெல்லாம் இதெல்லாம் என்ன, எந்த ஆண்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, அதே மாதிரி இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் பார்த்துக்கணும். சரிங்களா? எஸ். அடுத்தது லேண்ட் ரிஃபார்ம். சரிங்களா? விச் அமங் த ஃபாலோயிங் ஆர் ட்ரூ அபவுட் ஜமீன்தாரி சிஸ்டம். ஸோ பிரிட்டிஷர்ஸ் வந்து நம்மள ஆண்டுகிட்டு இருக்கும் போச்சுல அவங்களுக்கு நிதிலாம் தேவைப்படும் போச்சுல எதுலலாம் வரி போட முடியுமோ அதெல்லாம் வரி போட்டாங்க. அப்போ அவங்க லேண்டையும் விட்டு வைக்கல, லேண்டுக்கும் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வரி போடுறாங்க. அப்போ இந்த லேண்டுக்கு போடுற வரியை வந்து பொதுவாக 3 இதான் நம்ம கிளாசிஃபை பண்ணுவோம் இந்தியால இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி. ஸோ அது என்னன்னு கேட்டீங்கன்னா பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் ஆர் ஜமீன்தாரி சிஸ்டம், ரைத்வாரி சிஸ்டம் அண்ட் மஹல்வாரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லி 3 சிஸ்டம் நம்ம பிரிச்சு வச்சிருக்கோம். இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சிஸ்டத்தையும் ஒவ்வொருத்தங்க வெவ்வேறு காலகட்டங்கள்ல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஜமீன்தாரி சிஸ்டம் ஆர் பெர்மனன்ட் செட்டில் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா லார்ட் கார்ன்வாலிஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒன் ஆஃப் தி வெரி ஃபேமஸ் கொஸ்டின் இன் ஆல் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். ரைட்வாரி சிஸ்டம் வந்து தாமஸ் முன்ரோ அண்ட் மஹல்வாரி சிஸ்டத்தை வந்து வில்லியம் பெனடிக்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கேட்ட கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா ஜமீன்தாரி முறையை வந்து இதுல எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது பேசிக்கா நம்ம ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் முன்னாடி இருந்த லேண்ட் டென்னர் சிஸ்டம். இது எதுல வேறுபடுதுன்னு கேட்டீங்கன்னா அந்த பேமெண்ட். சரிங்களா? பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு நம்ம எப்படி ரெவென்யூ பே பண்றோம், நிலத்துல இருந்து வர்ற வருமானத்தை பிரிட்டிஷர்ஸ்க்கு எப்படி பே பண்றோம். இது ஜமீன்தார் வந்து கலெக்ட் பண்ணி பிரிட்டிஷர்ஸ்க்கு கொடுப்பாங்க. இங்க ஃபார்மரே டைரக்டா பே பண்ணிடுவாரு பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு. இங்க ஊர் தலைவர்னு ஒருத்தர் இருப்பாரு மஹல்வாரி, சரிங்களா, அவரு கலெக்ட் பண்ணி பிரிட்டிஷர்ஸ்க்கு கொடுப்பாங்க. அப்ப இந்த லேண்ட் ரெவென்யூ சிஸ்டம்ங்கிறது எப்படி கிளாசிஃபை பண்ணப்படுதுன்னு கேட்டீங்கன்னா எப்படி இந்த பேமெண்ட் மோடு நடக்குது. டைரக்டா பிரிட்டிஷர்ஸே கலெக்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா ஃபார்மர்ஸ்ட இருந்து டைரக்டா வாங்கிக்கிட்டாங்கன்னா அது ரைத்வாரி சிஸ்டம். ஊருக்குன்னு ஒரு தலைவர் இருப்பாரு, அந்த தலைவர் வந்து அந்த கிராமத்துல இருந்து கலெக்ட் பண்ணி கொடுத்தாருன்னா மஹல்வாரி திட்டம். நடுவுல வந்து பிரிட்டிஷர்ஸ்க்கும் ஃபார்மர்ஸ்க்கும் நடுவுல ஜமீன்தார்னு ஒருத்தர் இருப்பாரு, அவரு கலெக்ட் பண்ணி கொடுத்தா அது பேரு ஜமீன்தாரி சிஸ்டம். சோ நமக்கு கேள்வி ஜமீன்தாரி சிஸ்டம் தான் கேட்டிருக்காங்க. அதுபடி இன்னும் கொஞ்சம் ஒரு கூட பாத்துக்கிடலாம் அடிஷனல் பாயிண்ட்ஸ். இந்த ஜமீன்தாரி சிஸ்டத்தை வந்து ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி வந்து 1973 லார்ட் கார்ன்வாலிஸ் அவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாரு. பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் சொல்லி இதுல ஒவ்வொரு இதுக்கும் நிலக்கிழார் லேண்ட் லார்ட்ஸ்னு ஒருத்தவங்களை அப்பாயிண்ட் பண்றாங்க. அவங்க வந்து ரெவென்யூ கலெக்ட் பண்ணி பிரிட்டிஷர்ஸ்க்கு கொடுக்குறாங்க. ஸோ தே வில் கலெக்ட் த ரெண்ட் ஃப்ரம் தி ஃபார்மர் அண்ட் தே கிவ் பேக் டு தி பிரிட்டிஷர்ஸ். அப்போ எப்படி அவங்களுக்குள்ள அந்த ரேஷியோ, இப்போ அந்த கலெக்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு ஜமீன்தாருக்கு ஏதாச்சும் நம்ம காசு கொடுக்கணும்ல. ஸோ இப்போ
11ல 10 பங்கு யாருக்கு போயிரும்? பிரிட்டிஷர்ஸ்க்கு போயிரும். ஒரு பங்கு மட்டும் தான் யாருக்கு போகும்? ஜமீன்தாருக்கு போகும். சரிங்களா? சோ இது வந்து ஜமீன்தாரி சிஸ்டத்துடைய அவுட்லைன் இது. சரிங்களா? சோ மொத்தம் 11 ரூபாய் வருதுன்னா அதுல 10 ரூபாய் யார் எடுத்துப்பா? பிரிட்டிஷர்ஸ்க்கு கொடுத்துருப்பாங்க. 1 ரூபாய் மட்டும் ஜமீன்தாரி கலெக்ட் பண்றதுக்கான கமிஷன்ஸ் எடுத்துப்பாங்க, ரெமுனரேஷன்ஸ். சோ இதுதான் அந்த அந்த டாக்ஸ் ரெண்டா கலெக்ட் பண்றத பே பண்ற மெத்தட். இது எங்கெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வந்து அட் தி டைம் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் இது வந்து வெஸ்ட் பெங்கால், பீகார், ஒடிசா, உத்தரப்பிரதேஷ், ஆந்திர பிரதேஷ் அண்ட் மத்திய பிரதேஷ்ல இருந்திருக்கும். தமிழ்நாட்டுல எந்த முறை இருந்ததுங்கிறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. சரிங்களா? தமிழ்நாட்டுல மதராஸ் மாகாணத்துல எது இருந்தது? பர்மனன்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டமா, ரைட் வாரியா, மஹல் வாரியா இருந்தாங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. சோ இது நம்ம இப்போ ஆன்சருக்கு வாங்க. விச் அமாங் த ஃபாலோயிங் ஆர் த ட்ரூ அபவுட் ஜமீன்தாரி சிஸ்டம்? So Zamindari system was created by British government in the year 1793. Perfectly correct. So அப்போ இந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம், இதையும் எலிமினேட் பண்ணிடலாம். லார்ட் கார்ன்வாலிஸ் மேட் அ செட்டில்மெண்ட் வித் லேண்ட்லார்ட்ஸ் ரிகார்டிங் டாக்ஸ் ஷேர். எஸ். 11ல 10 பங்கு பிரிட்டிஷர்ஸ் எடுத்துப்பாங்க, ஒரு பங்கு மட்டும் ஜமீன்தார் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் அதுல கேட்டிருக்காங்க ஷேரிங். ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் சரியானது. ஸோ சி இஸ் த பர்ஃபெக்ட் ஆன்சர். சரிங்களா? நமக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் டிஆர்பில கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். எஸ். E-norm scheme was introduced in which of the following year? அப்ப E-normனா என்னன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் வில் கம் பேக் டு திஸ் ஆன்சர்ஸ். ஃபர்ஸ்ட், விவசாயி கஷ்டப்பட்டு வந்து பொருட்களை உற்பத்தி பண்றாங்க. உற்பத்தி பண்ண பொருட்களை வந்து அவங்க வந்து எங்க பண்ணணும்? சந்தைப்படுத்த வரணும். தே வாண்ட் டு ப்ரொடியூஸ் அண்ட் தே வாண்ட் டு செல் இட் இன் த மார்க்கெட். மார்க்கெட்டைஸ் பண்ணணும். அப்போ அந்த அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ட்ரெடிஷனல் மெத்தடு, மாடர்ன் மெத்தடுன்னு சொல்லி சொல்லுவோம். நம்ம மண்டீஸ், உழவர் சந்தையெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் ட்ரெடிஷனல் மெத்தடு. நேரடியா விவசாயி வந்து உற்பத்தி பண்ணது வந்து மார்க்கெட்டைஸ் பண்ண வருவாங்க. அது போக இப்போ நமக்கு வந்து இந்த இதை வந்து கிட்டத்தட்ட இந்த இ நாம்ங்கிறத வந்து நம்ம அமேசான், பிளிப்கார்ட் மாதிரி, மெஷோ மாதிரி எடுத்துக்கலாம். சரிங்களா? கிட்டத்தட்ட அதே மெக்கானிசம் தான் ஃபார் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட். ஸோ இப்போ அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங்னா என்னன்னு பார்ப்போம். அப்புறம் இந்த இ நாம்ங்கிறது எப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்கிறது பார்ப்போம். அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங்கிறது இட் இஸ் அ பிளேஸ் வேர் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் ஆர் brought and sold. அப்போ இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா இட் ரெஃபர்ஸ் டு ஆல் தி ஆக்டிவிட்டிஸ். அதாவது ஃபார்ம் டு பிளேட். அதாவது இதுல வந்து அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங்ல அது ரிலேட்டடான ஆக்டிவிட்டிஸ், அதுக்குன்னு ஏதாவது செப்பரேட் ஏஜென்சிஸ் இருந்தா அதை பத்தி, அப்புறம் பாலிசிஸ் அண்ட் ஸ்கீம்ஸ் எது இருந்தாலும் இந்த அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங்குள்ள கவர் ஆயிரும். ஸோ இதுல என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் ஃபார்மர் இன்புட் பை தி ஃபார்மர் அண்ட் மூவ்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் ஃப்ரம் தி ஃபார்மர் டு தி கன்சியூமர். அதாவது ஃப்ரம் ஃபார்ம் டு பிளேட் அப்படிம்பாங்க. சரிங்களா? விவசாய இடத்துல இருந்து நம்மளுடைய பிளேட்டுக்கு நடுவுல, பிளேட்ல வர்றது வரைக்கும், நம்மளுடைய தட்டுல வர்றது தண்டியும் இருக்கிற எல்லாமே அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங்ல வரும். இதுல ஸ்டோரேஜஸ் வரும், டிரான்ஸ்போர்ட் வரும், ப்ராசஸிங் வரும், கோல்டு ஸ்டோரேஜஸ், இது எல்லாமே இதுல கவர் ஆயிரும் உங்களுக்கு. ஸோ அப்படி பாத்தீங்கன்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங்கிறது கான்சென்ட்ரேஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், தமிழ்நாட்டுல இங்கிருந்து விளையிற எல்லா இடத்துலயும் நெல் எல்லாமே வந்து ஒரு பர்டிகுலர் பிளேஸ்க்கு கான்சென்ட்ரே அசம்பிள் ஆகும். அப்புறம் இதை வந்து கன்சம்ஷன்ஸ்க்காக நம்ம ப்ராசஸ் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். இதுதான் ஆல் டுகெதர் நோன் அஸ் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட். ஸோ ஆஸ் ஐ செட் ஏர்லியர், ட்ரெடிஷனல் மெத்தட்னு உண்டு, மாடர்ன் மெத்தட்னு உண்டு. இப்போ நம்ம இந்த மண்டீஸ் இதெல்லாம் வந்து நமக்கு உழவர் சந்தை நம்ம வீடுகள் கிட்டலாம் பார்க்குறோம்ல, இதெல்லாம் வந்து ட்ரெடிஷனல் மெத்தட். கவர்மெண்ட் வந்து 2016ல உலகமே டிஜிட்டலைஸ்ட் ஆகிட்டு இருக்கிறதுனால ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க ஃபார் அக்ரிகல்ச்சர் கமாடிட்டிஸ். இட் வாஸ் லான்ச் ஆன் 14th of April 2016 கொண்டு வராங்க. இட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபண்டட் பை தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. நீங்க இ நாம் அப்படின்னு சொல்லி ஒரு போர்ட்டல போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அமேசான் மாதிரி ஒரு இது வரும். அதுலேயே வந்து என்னென்ன பொருட்கள் எங்க விளையுது, எந்த மார்க்கெட்ல இருக்குங்கிறது எல்லாத்தையும் நம்ம படிச்சுக்கிடலாம். ஸோ இதோட பிரைம் டார்கெட் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து எல்லாத்தையுமே ஆன்லைன் ஆக்குறது. இந்த மிடில் மேனை கம்மி பண்ணணும். அண்ட் ஃபார்மர் உற்பத்தி பண்ணதை டைரக்டாவே அவர் வந்து டிரான்ஸ்பரண்டாவே பிரைஸ் மெக்கானிசம்ஸ்க்கு வந்து ஆன்லைன் பேமெண்ட் எல்லாமே டிஜிட்டலைஸ்ட் ஆக்கி கொண்டு வந்ததா இது. ஸோ அப்போ இந்த ஈனாம்ங்கிறது உலகமே டிஜிட்டலைஸ் ஆகும் போதுல இதையும் டிஜிட்டலைசேஷன் ஆக்குறாங்க 2016ல இது கொண்டு வர்றாங்க. ஸோ தி ரைட் ஆன்சர் இஸ் 2016. சரிங்களா? எஸ். சங்கர்லால் குரு கமிட்டி வாஸ் அசோசியேட்டட் ஸ்ட்ரெயிட் அவே. சரிங்களா? இது வந்து சங்கர்லால் குரு கமிட்டி எதனோட தொடர்புடையன்னு கேட்டிருக்காங்க. இதுல வந்து டீடைலிங் பண்றதுக்கு எதுவுமே இல்லை. இந்த கமிட்டி எதோட தொடர்புடையது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங்கோட தொடர்புடையது. சரிங்களா? எஸ். ஸோ
வித் திஸ் இன்னைக்கான த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் ஆன் இந்தியன் எக்கனாமிக்ஸ் நம்ம போட்டாச்சு. நம்மளோட அகாடமில கம்மிங் பிஜிடிஆர்பிக்காக நம்ம வந்து கிளாஸஸ் போயிட்டு இருக்குது. ஸோ தோஸ் who are interested to register, so you can contact this number. நீங்க நம்மளை வந்து இந்த அகாடமில வந்து நீங்க விசாரிச்சு இந்த நம்பர்ல யூ கேன் enroll yourself. ஸோ 9025103899 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. மார்னிங் 10 to ஈவினிங் 5 o'clock வரைக்கும் நீங்க ஆஃபீஸ் ஹவர்ஸ். இதில் நீங்க கால் பண்ணி உங்களுடைய queries இது எல்லாமே நீங்க இதில் கேட்டுக்கிடலாம். ஸோ ஐ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். See you in the next set of video. Thank you so much for joining.